ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து மணிமேகலை இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. மணிமேகலை ஆசிரியர் பார்த்தோம்னா சித்தலை சாத்தனார் வருவார். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் பார்த்தோம்னா இளங்கோவடிகள் வருவார். பெரிய புராணத்தின் ஆசிரியர் வந்து சேக்கியர் வருவார். திருவிளையாடல் புராணத்திற்கு ஆசிரியர் வந்து பார்த்தோம்னா பரஞ்சோதி முனிவர் வருவார். ஸோ மணிமேகலைக்கு சித்தலை சாத்தனார், சிலப்பதிகாரத்திற்கு இளங்கோவடிகள், பெரிய புராணத்திற்கு சேக்கியர், திருவிளையாடல் புராணத்திற்கு பரஞ்சோதி முனிவர் வருவார். அதுக்கடுத்ததான் பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாருன்னா ஸோ பலமொழி பேசும் மக்கள். பாடை மக்கள் என்பதற்கான பொருள் பார்த்தோம்னா பலமொழி பேசும் மக்கள் என்பது வரும். அதுக்கடுத்ததான் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறதுனா ஸோ மணிமேகலையில் குறிப்பிடப்படுவது தானம், உதவி, இன்பம். அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இந்த அறத்தை பற்றி தான் மணிமேகலையில் குறிப்பிடப்படும். ஸோ உலகம் உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறதுனா ஸோ அறத்தை பற்றி தான் குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து தான் எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெற்றனன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்திர விழா என்பது 28 நாட்கள் நடைபெறும். அதுக்கடுத்ததாக இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது யாதுன்னா புதுமணல். புதுமணல் தான் பரப்பியிருப்பாங்க. இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது யாதுன்னா புதுமணல். அதுக்கடுத்ததாக இந்திர விழா என் நகரோடு தொடர்புடையதுன்னா புகார் நகரோடு தொடர்புடையது. இந்திர விழா என்பது புகார் நகரத்தோடு தொடர்புடையது. அதுக்கடுத்ததாக விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளதுன்னா விழாக்கள் என்பது பண்பாட்டின் வெளிப்பாடாக உள்ளது. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எதுனா விழா மட்டுமே வரும். ஸோ மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பிடித்திருப்பது எதுனா இந்த விழாக்கள் தான் வரும். அதுக்கடுத்துதான் எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறதுனா தமிழ் இலக்கியங்கள் தான் பாட்டின்பம் என்பது இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்தது கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று வந்து பார்த்தோம்னா 50 காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. இந்நூலுக்கு மணிமேகலை துறவு எனும் வேறு பெயர் உண்டு. ஸோ இது பார்த்தோம்னா 50 காப்பியங்களில் ஒன்று தான் மணிமேகலை. மணிமேகலைக்குத்தான் வேறு ஒரு பெயர் என்பது மணிமேகலை துறவு. ஸோ அப்போ கூற்று என்பது சரிதான். காரணம் பார்த்தோம்னா இந்நூலில் மணிமேகலையின் துறவு வாழ்க்கை கூறப்படுகிறது. ஸோ காரணமும் சரிதான். 50 காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. மணிமேகலையின் வேறு பெயர் என்பது மணிமேகலை துறவு தான். ஸோ அதில் மணிமேகலையின் துறவு வாழ்க்கை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ அப்போ கூற்று காரணம் என்பது சரி. அதுக்கடுத்ததாக கோல வாணிகம் செய்தவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். கோல வாணிகம் செய்தவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். ஸோ தண்டமிழ் ஆசான் என யாரை பாராட்டினார்னா இளங்கோவடிகள் தான் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருப்பார். அதுக்கடுத்ததாக தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்னா சீத்தலை சாத்தனாரை தான் பாராட்டியிருப்பார். தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்னா சீத்தலை சாத்தனாரை. மணிப்பல்லவ தீவு காவிரி பூம்பட்டினத்திற்கு எந்த திசையில் உள்ளதுன்னா தெற்கு திசையில் உள்ளது. மணிப்பல்லவ தீவு காவிரி பூம்பட்டினத்திற்கு எந்த திசையில் உள்ளதுன்னா தெற்கு திசையில் உள்ளது. மணிமேகலைக்கு பெயர் சூட்டியவர் யாருன்னா கோவலன். மணிமேகலைக்கு பெயர் சூட்டியவர் யாருன்னா கோவலன். அதுக்கடுத்ததான் மணிமேகலையின் தோழி யாருன்னா சுமதி. மணிமேகலையின் தோழி யாருன்னா சுமதி. ஸோ அதுக்கடுத்தது பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எதுனா மணிமேகலை. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எதுனா மணிமேகலை. அதுக்கடுத்து தான் இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான், சாத்தான், நன்னூறு புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்னா சீத்தலை சாத்தனாரை தான் பாராட்டியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாதி இது கேள். மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாதி இது கேள். மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மணிமேகலை. அதுக்கடுத்ததான் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எதுனா மணிமேகலை தான் வரும். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியான நூல் எதுனா மணிமேகலை. சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சீத்தலை சாத்தனார் வந்து கோல வாணிகம் செய்தவர், அது கரெக்டு தான். அவர் மதுரையில் வாழ்ந்தார், அதுவுமே சரிதான். ஸோ இளங்கோவடிகளின் உற்ற நண்பர், அதுவுமே சரிதான். ஆனால் சீத்தலை சாத்தனாரை பொறுத்தவர்கள் அவர் முதற் சங்க புலவர்களில் ஒருவராக இருக்க மாட்டார். ஸோ அப்போ சி தான் இதில் பொருந்தாதது. அதுக்கடுத்ததாக தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்டவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான். தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்டவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் எதுனா மணிமேகலை தான் குறிப்பிடும். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் எதுனா மணிமேகலை. அதுக்கடுத்துதான் தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள் கேட்கிறாங்க. ஆயம்னா தோழியர் கூட்டம் என்று பொருள்படும். ஆயம்னா தோழியர் கூட்டம்.
அதுக்கடுத்தது தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யாருன்னா தீபத்திலகை. மணிமேகலைக்கு அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யாருன்னா தீபத்திலகை. முற்பிறவினை அதாவது முற்பிறப்பினை உணர்ந்தவர்களாக குறிப்பிடப்படுபவள் யாருன்னா மணிமேகலை. முற்பிறப்பினை உணர்ந்தவர்களாக குறிப்பிடப்படுபவள் யாருன்னா மணிமேகலை. ஸோ சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ அடுத்ததான் இயற்படு பொருளால் கண்டது மறந்து முறைகோடுண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளது. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முறைகோடுண்டென கேட்டது தெளிதல். இவ்வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மணிமேகலை. அதுக்கடுத்து தான் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிகள் நீரை அருள்க என்றவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரை அருள்க என்று குறிப்பிட்டவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். அதுக்கடுத்து தான் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் எத்தனையாவது காதையாக உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை என்பது 24வது காதையாகும். ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை என்பது மணிமேகலையில் 24வது காதையாகும். அதுக்கடுத்ததான் அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யாருன்னா அரவண அடிகள். அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யாருன்னா அரவண அடிகள். மணிமேகலை குறிப்பிடப்படும் குற்றங்கள் எத்தனை சொல்லி கேட்டுக்கிறாங்க. மணிமேகலையில் குறிப்பிடப்படும் குற்றங்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 10 குற்றங்கள் பற்றி மணிமேகலை குறிப்பிடுகிறது. சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனைன்னா 4. சொல்லில் தோன்றக்கூடிய குற்றங்கள் என்பது 4 ஆகும். அதுக்கடுத்து தான் முதல் சமய காப்பியம் என்பதுனா மணிமேகலை தான் வரும். முதல் சமய காப்பியம் என்பது மணிமேகலை. அரவண அடிகள் அறிவு உண்டாகுக என யாரையெல்லாம் வாழ்த்தினாருன்னா அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை இவங்க எல்லாருமே வாழ்த்தியிருப்பார். அரவண அடிகள் அறிவு உண்டாகுக என யாரையெல்லாம் வாழ்த்தினாருன்னா அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை இவங்க எல்லாருமே வாழ்த்தியிருப்பார். அதுக்கடுத்து தான் பாத பீடிகை உள்ள இடம் எதுனா மணிப்பல்லவத்தீவு. பாத பீடிகை உள்ள இடம் எதுனா மணிப்பல்லவத்தீவு. தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யாருன்னா இளங்கோவடிகள். ஸோ இளங்கோவடிகள் தான் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருப்பார். யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாலும் அரவண அடிகளுடைய அறிவுரையின் பேரில் தான் மணிமேகலை ஆதிரையிடம் சென்று பிச்சை கேட்டிருப்பாங்க. யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாலும் அரவண அடிகளுடைய அறிவுரை பேரில் தான் போயிட்டு ஆதிரையிடம் மணிமேகலை பிச்சை கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்ததாக பொறுத்துக பார்த்தோம்னா மணிமேகலை ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான். தேவாரத்திற்கு சுந்தரர் என்பது வருவார். சீராபுரணம் உமரப்புலவர், ரட்சணியாத்திற்கும் கிருஷ்ணப்பிள்ளை. மணிமேகலைக்கு சீத்தலை சாத்தனார், தேவாரத்திற்கு சுந்தரர், சீராபுரணம் உமரப்புலவர், ரட்சணியாத்திரத்திற்கு கிருஷ்ணப்பிள்ளை என்பது வருவார். அதுக்கடுத்ததாக தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான். தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். புத்தபிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறாருன்னா 1000 சக்கர ரேகைகள் இருக்குது. ஸோ புத்தபிரானது பாதத்தில் 1000 சக்கர ரேகைகள் உள்ளதாக சீத்தலை சாத்தனார் புகழ்கிறார். ஸோ அடுத்ததான் பின்வருவனவற்றை பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட தொடர்ச்சி அப்படியே பொறுத்து சொல்லியிருப்பாங்க. வினைப்பயன் விளையும் காலை உயிர்கட்கு மனப்பேரின்பமும் கவலையும் பாட்டும் என்பது வரும். வினைப்பயன் விளையும் காலை உயிர்கட்கு மனப்பேரின்பமும் கவலையும் பாட்டும் என்பது வரும். மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகை தாகும். மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகை தாகும். அடுத்ததாக தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயனாகும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயனாகும். நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவதாகும். நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவது. ஸோ அடுத்ததாக மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 30 காதைகள் இருக்கும். மணிமேகலையில் உள்ள காதைகள் பார்த்தோம்னா 30 இருக்கும். ஸோ அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே வரிசைகள் தான் மேட்ச் த ஃபாலோவிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொலையே கலவை காமத்தி விளைவு. ஸோ இது பார்த்தோம்னா அந்த கொலை களவு காமத்தி உடம்பில் தோன்றுவன. கொலையே கலவை காமத்தி விளைவு இது உடம்பில் தோன்றுவன.
அடுத்ததாக இந்த பொய்யே குறளை கடுஞ்சொல் பயனில் சொல் வந்து பார்த்தோம்னா சொல்லில் தோன்றுவன என்பது வரும். ஸோ பொய் கடுஞ்சொல் பயனில் சொல் வந்து சொல்லில் தோன்றுவன. அதுக்கடுத்ததாக வெகல் வெகுழல் பொல்லா காட்சி என்பது உள்ளம் தன்னில் தோன்றுவன. வெகல் வெகுழல் பொல்லா காட்சி என்பது உள்ளம் தன்னில் தோன்றுவன. ஸோ உள்ளத்தில் தோன்றக்கூடியது இந்த வெகல் வெகுழல் பொல்லா காட்சி என்பது வரும். பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்று இறந்தார் என்பது இயல்பு. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்று இறந்தார் என்பது இயல்பாகும். ஸோ அதுக்கடுத்ததான் கொலையே களவே காமத்தி விழைவே இது வந்து பார்த்தோம்னா ஸோ உடம்பில் தோன்றுவன. பொய்யே குறளை கடுஞ்சொல் பயனில் சொல் வந்து பார்த்தோம்னா சொல்லில் தோன்றுவன. வெகல் வெகுழல் பொல்லா காட்சி என்பது வந்து பார்த்தோம்னா உள்ளத்தில் தோன்றுவன என்பது வரும். பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்று இறந்தார் என்பது இயல்பு. ஸோ அதுக்கடுத்ததாக தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று டேஷ் சாத்தனாரை பாராட்டியவர் யாருன்னா இளங்கோவடிகள் தான் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருப்பார். ஸோ அவ்வளோதான் மணிமேகலையிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.